வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம ஒரு சயின்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கெமிஸ்ட்ரியில இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அந்த ஒவ்வொரு டாபிக்ல என்ன மாதிரிலாம் ப்ரீவியஸ்ல கொஸ்டின் கேட்டாங்க, எதை கேட்குறாங்க, என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அப்கமிங் நவம்பர் கிட்ட இல்லாட்ட டிசம்பர்ல வந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும்னா, என்ன மாதிரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும், இதான் என்டையரா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டேன். இப்போ என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம். இதுல மெட்டல் நான் மெட்டல் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆசிட் பேஸ் சால்ட்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வந்து 2வது வீடியோ. ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, 4 வீடியோ வந்து இது வரைக்கும் போட்டிருந்தேன். ப்ரீவியஸ்ல எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் டாபிக் வைஸா பீரியாடிக் டேபிள் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருந்தேன். மெட்டல் அண்ட் நான் மெட்டல், ஆசிட் பேஸ் சால்ட் பார்ட் 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்ட் 2 வந்து பார்த்தலாம். சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற எல்லா கிளாஸுக்கான பிடிஎஃப் என்ன நம்மளோட டெலிகிராம் சேனல் பணி வாய்ப்புல தான் வந்து கொடுப்பேன். எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேர் வந்துன்னா சார் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. பிடிஎஃப் வந்து இப்போ எடுக்கிற வந்துன்னா பார்க்குற கிளாஸு கொஸ்டின் பிடிஎஃப் எல்லாமே வந்துன்னா நான் வந்து கொடுத்துருவேன். நம்ம சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா இதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கொடுக்குற பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் முதல் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் வேர்ட்ல என்ன சொல்றாங்க, olfactory indicator is a material whose smell varies depending on whether it mixed with an acidic or only basic solution. தமிழ்ல olfactory indicator என்பது அமிலம் மற்றும் அடிப்படை கரைசலுடன் கலந்திருக்கிறதா என்பதை பொறுத்து வாசனை மாறுபடும் ஒரு பொருள். சரி, இது இருக்கட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆனியன், க்ளோவ் ஆயில், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சம் ஆயில் ஃபேக்டரி இண்டிகேட்டர். இந்த கொஸ்டின்ல ரெண்டுல என்ன சொல்றாங்க, ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர், அதே மாதிரி வந்து ஆல் ஃபேக்டரி வந்து இண்டிகேட்டர்னு சொல்றாங்களா. இது என்ன கொஸ்டின் அப்படின்னா பிஹெச் வந்து சம்பந்தப்பட்ட கொஸ்டின். அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு டப்பா இருக்கு. அந்த டப்பால என்ன அப்படின்னா லிக்விட் இருக்கு. அதை நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம், கரைசல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த கரைசல் வந்து ஆசிடா இருக்கா இல்ல பேஸா இருக்கா அப்படின்னா தமிழ்ல என்ன அமிலமா இருக்கா இல்ல காரமா இருக்கா, இதை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் நேச்சுரலா இருக்கிற இண்டிகேட்டர் வந்து லிட்மஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லிட்மஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா அந்த பேப்பரை வந்து உள்ள வந்து வைப்பாங்க. வச்சுட்டு எடுக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கலரை பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஆசிடு, இது பேஸு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ லிட்மஸ் பேப்பர் வந்து தீந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ என்ன பண்றேன்னா இது இல்லாம, அதாவது லிட்மஸ் பேப்பர் இல்லாம சில இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும். அதுதான் என்னன்னா ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஆல் ஃபேக்டரி அப்படின்னாவே என்னன்னா ஸ்மெல் சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம். ஸ்மெல்ல என்ன எடுப்பாங்கன்னா ஆனியன், வெங்காயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெங்காயத்தை வந்து இந்த லிக்யூடுக்குள்ள வச்சு அது எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து என்னன்னா நம்ம வெங்காயத்தோட ஸ்மெல் ஒரு பாத்தீங்களா, அந்த ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அதை உள்ள வச்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த லிக்யூடுக்குள்ள வச்சு மூழ்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஸ்மெல்லே வரல அப்படின்னா அதை பேஸ் சொல்றாங்க. இது எதுக்கான அந்த லிக்யூடோட வந்து என்னன்னா தன்மையை பார்க்கறதுக்காக, அது வந்து அமிலத்தன்மையில இருக்கா இல்ல காரத்தன்மையில இருக்கா பார்க்கறதுக்காக தான் என்னன்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வச்சு என்ன அப்படின்னா அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் அப்படின்னா வாசனை குறிகாட்டிகள் இல்ல வந்து நிறங்காட்டிகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனியன் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது இல்லாம வெண்ணிலா, அதாவது வெண்ணிலா என்பது என்னன்னா ஒரு செடிமா இருக்கும், அதுல இருந்து என்னன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதையுமே என்னன்னா இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி க்ளோவ் ஆயில் கிராம்பு எண்ணெய் என்று சொல்லுவோமா, அந்த இனிமே என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், சரி இந்த கொஸ்டினுக்கான ஸ்லைடு வந்து நீங்க மேக் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஏன் சொல்றேன்னா இந்த ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது வந்து என்ன எடுக்கணும் இந்த ஸ்லைடை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரீசன் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இதை பேஸ் வச்சு இதை வச்சுன்னா என்சிஆர்டி தான். அதாவது நான் எடுக்கிற கிளாஸ் எல்லாமே சயின்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுமே என்னன்னா எதை நான் சோர்ஸ் எடுத்திருந்தேன்னா என்சிஆர்டி ஸ்கூல் புக். அதுல இருக்கிறத அப்படியே கேட்கறதுனால கொஸ்டின் எங்க இருந்து கேட்கறாங்கன்னு உங்களால தெரிஞ்சுக்கிற முடியும். அதனாலதான். சரி, இப்ப அந்த கேள்வியில வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ், ஸ்மெல் வந்து வேரியாகிற பொறுத்து என்ன சொல்லுவாங்கன்னா அது ஆசிடா பேசிக் சொல்யூஷனா சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட் பாருங்களேன், ஆனியன், க்ளோவ் ஆயில், வெனிலா எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்கு பாருங்களேன். மூணு இதையும் வந்து அப்படியே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்டா தான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே வந்து ட்ரூ. போர்த் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ, ஆப்ஷன் டில இருக்கு. சரி, அடுத்து போமா. செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன். இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்றீங்கன்னா தயவு செய்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுக்காகனா
நிறைய ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்துன்னா சில சேனல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஜிஎஸ்க்குன்னு சேனல் இருப்பாங்க, மேத்துக்குன்னு சேனல் இருப்பாங்க, இங்கிலீஷு, ரீசனிங்னு தனித்தனி சேனல்ஸ் வந்து இருப்பாங்க. ஹிந்தி ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அதனால வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்காங்க. அதே பேட்டர்ன் என்னன்னா நான் தமிழ்ல வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்டையர் ஜிஎஸ், கம்ப்ளீட் ஜிஎஸ் மீன்ஸ் வந்து பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், கம்ப்யூட்டர், இது எல்லாத்தையும் என்னன்னா நான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காகனா இப்போ மேத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. அதே பேட்டர்ல ஏன் நம்ம வந்து ஜிஎஸ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது தான் என்னன்னா யூடியூப் வந்து யாருக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபோ அவங்களோட கண்டென்ட் தான் நிறைய பேருக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் தட். சரி, இப்ப கேள்வி வாங்கலாம். விச் நாட் ஆஃப் ஃபாலோயிங் நாட் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்களா? இதுவும் என்ன? அதேதான். பிகேஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டினா வந்து இதுவும் எடுத்திருக்காங்க. இப்ப ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் நிறங்காட்டிகள் அப்படின்னு வந்தாவே நீங்க என்ன ஞாபகத்துல வச்சுன்னா 3 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா ஒண்ணும் கிடையாது, ஹியூமன். நம்ம வந்து என்னன்னா கெமிக்கல் லேப்ல வந்து என்னன்னா தயாரிச்சிருப்பாங்க. அடுத்து ஆல்ஃபாக்டரி. ஆல்ஃபாக்டரி எவ்ரி திங் ரிலேட்டட் ஸ்மெல் ரிலேட்டடானது. நேச்சுரலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? டர்மரிக் அண்ட் வந்து லிட்மஸ் பேப்பர். சிந்தட்டிக் ஹியூமனால உருவாக்கப்பட்டது என்ன? மெத்தில் ஆரஞ்சு அண்ட் வந்து நாப்தலின். ஆல்ஃபாக்டரிக்கு ஒரு பெஸ்ட் வந்து ஆனியன் ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ இதை வச்சு வந்து பாருங்களேன், எது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர் எது கிடையாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நாப்தலின் பார்த்தோம், லிட்மஸ் பார்த்தோம், மெத்தில் ஆரஞ்சு பார்த்தோம், ஸ்டார்ச் பேப்பர் வந்து கிடையவே கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ப்ராப்பர் ஆன்சர் வந்து என்னன்னா தான் வரும். சிம்பிள். இது எல்லாமே லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸியான கொஸ்டின். சரி, தேர்ட் வாங்கலாம். தேர்ட்ல என்ன சொல்றாங்க? கன்சிடர் ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அண்ட் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட். ஸ்டேட்மெண்ட் 1ல சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் ஆர் நியூட்ரல் அண்ட் தியர் பிஹெச் வேல்யூ இஸ் 7. சரி, இது இருக்கட்டும். ஸ்டேட்மெண்ட் 2 வாங்க. சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் பேஸ் ஆர் அசிட்டிக் அண்ட் ஹாவ் பிஹெச் வேல்யூ லெஸ் தென் 7 அப்படின்னு சொல்றாங்களா? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன ஏதோ புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். அது ஒன்றும் கிடையாது. இப்போது ஞாபகத்தில் வச்சுக்கேன், ஒரு ஆசிடு பேஸு கூட, ஆசிடு தன்மை கொண்ட ஒரு பொருள் பேஸ் காரத்தன்மை கொண்ட பொருளோட சேரும் போது என்ன உருவாகும்னு சொல்லுவாங்கன்னா சால்ட், உப்பு வந்து என்னன்னா உருவாகும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஒரு ஆசிடு பேஸு கூட வந்து சேரும்போது ஒரு உப்பு உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த ஆசிட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு பிஹெச்சோட ரேஞ்ச் வந்து தெரியும். என்ன? 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 வந்து நியூட்ரல். அப்ப அந்த 0ல இருந்து 7 வரைக்கும் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் என்னதான் சொல்லுவாங்கன்னா ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7க்கு மேல போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு இதை சொல்ல வாரேன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு கரைசல் என்னன்னா 1 கிட்ட இருந்துன்னு வச்சுக்கலாம். கரெக்டா 1 வந்து பிஹெச் இருந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன ரொம்ப ஹைலி அசிட்டிக் அப்படின்னு சொல்றது. அப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங்கான வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹை லெவல்ல வந்து பிஹெச் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ராங்கான ஆசிட் சொல்லுவாங்க. இதே பேஸ்ல வந்து 13, 14 கிட்ட இருந்துன்னு வச்சுக்கலாம். அது என்ன சொல்லலாம்? ஸ்ட்ராங்கான வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கான வந்து என்ன அப்படின்னா பேஸ், ஸ்ட்ராங்கான ஆசிட், இது ரெண்டும் இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், ஸ்ட்ராங்கான பேஸ் கொண்ட வந்துன்னா கரைசல் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உருவாகிற உப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உப்பு எப்படி இருக்குமா? நியூட்ரல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உருவாகிற உப்போட பிஹெச் வந்து செக் பண்ணா அது கரெக்டா பிஹெச் எவ்வளவு காட்டுமா? 7 வந்து காட்டுமா? இப்ப இதே மாதிரி ஸ்ட்ராங் இல்லாம, அதாவது ஸ்ட்ராங்கா இல்லாம வீக்கான ஒரு ஆசிடு, அதே மாதிரி வந்து வீக்கான வந்து பேஸ், இது ரெண்டும் சேரும்போது என்னன்னா ஸ்டில் என்னதான் கிடைக்கும்னா நியூட்ரலான வந்து உப்பு தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன். அதாவது ஒரு ஆசிடு அண்ட் வந்து பேஸ் ரெண்டும் சேரும்போது சால்ட் உருவான்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி உருவாகிற உப்புல வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து சால்ட் உருவான்னு சொல்லுவாங்க. எதை பொறுத்து அப்படின்னா அந்த இருக்கிற வந்து ஆசிட் அண்ட் பேஸை பொறுத்து. நீங்க நல்லா கவனிங்க, இந்த 3வதுல இருக்கு பாருங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிடும் ஸ்ட்ராங்கான பேஸும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம கிடைக்கிறது வந்து சால்ட், உப்பு தான் கிடைக்கும். ஆனா அந்த உப்போட பிஹெச் பார்த்தா கரெக்டா 7 இருக்குன்னு சொல்லுவாங்க. 7 இருந்துச்சுன்னா என்ன? அது நியூட்ரல். அதனால என்ன சொல்றாங்க? நியூட்ரல் சால்ட்னு சொல்லுவாங்க. அதே இது வீக்கான ஆசிடு, வீக்கான பேஸு கொண்ட ஒரு கரைசல் சேர்ந்துச்சுன்னா அங்கேயும் உருவாகிறது வந்துன்னா உப்பு தான் உருவாகும். அதுவும் என்னன்னா நியூட்ரல் கண்டிஷனா இருக்கும். இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா
எய்தர் ஸ்ட்ராங்கு இல்ல எய்தர் வீக், ரெண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்ல ரெண்டுமே வீக்கா இருந்துச்சுன்னா கிடைக்கிற உப்பு வந்து நியூட்ரல்ல இருக்கும். இதுதாங்க இந்த இடத்துல லேர்னிங். அடுத்து வாங்க, இப்ப ஏதாவது ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆசிட் பேஸ்ல ஏதாவது ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உருவாகிற சால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, உப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அது எது ஸ்ட்ராங்கா இருந்துச்சோ அதோட கேரக்டரை வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் இருக்கு, வீக்கான பேஸ் இருக்குன்னா என்ன, ஸ்ட்ராங் ஆசிடோட கேரக்டர் தான் என்னன்னா இந்த சால்ட் கொண்டு வந்திருக்கும். அதனால உருவாகிற சால்ட் அசிட்டிக் சால்ட் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பாங்களேன், இங்க ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு, அதனால என்ன உருவாகிற சால்ட் ஸ்ட்ராங்கோட கேரக்டர் என்ன, பேசிக்கான வந்து கேரக்டர் அந்த உப்பு வந்து கொண்டிருக்கும். அப்படின்னா சொல்லலாம்னா அசிட்டிக் சால்ட்னா என்ன, பேசிக் சால்ட்னா என்ன, நியூட்ரல் சால்ட்னா என்னன்னு இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ண போறோம், இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ். எஸ், ஸ்ட்ராங்கான ஆசிடும் ஸ்ட்ராங்கான பேஸ்னா நம்மளுக்கு சேரும் போது என்ன சால்ட் கிடைக்கும். அந்த உருவாகிற உப்பு எப்படி இருக்கும், நியூட்ரலா இருக்கும் சொன்னோமா. அந்த நியூட்ரல் மீனிங் என்ன, அதோட pH வந்து 7 இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. செகண்ட் வாங்க, சால்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கான ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ரைட், ஸ்ட்ராங்கான ஆசிடும் வீக்கான பேஸ்னா என்ன, எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அதோட கேரக்டர் தான் காமிக்கும். அப்ப அந்த உருவாகிற சால்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சால்ட்டோட கேரக்டர் அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆசிடோட காமிக்கனால அது எப்படி இருக்கும்னா அசிட்டிக்கா இருக்கும். அசிட்டிக் மீன்ஸ் என்ன, அதோட pH வந்து 7க்கு கீழே இருக்கணும். அதனால pH வேல்யூ லெஸ் தென் 7. அதனால அந்த கொஸ்டினுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்டா இருக்கு. போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஆப்ஷன் டி இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, ஈவன் இந்த இடத்துல கொடுத்ததா என்னன்னா, கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஒரு நியூட்ரல் சால்ட்னா என்ன அப்படின்னா, சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுது எதனால, ஸ்ட்ராங்கான ஆசிடும் ஸ்ட்ராங்கான பேஸு, இல்லையா வீக்கான ஆசிடும் இல்ல வீக்கான பேஸு. அது வந்து pH கரெக்டா வந்து 7 இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, நியூட்ரலான வந்து சால்ட் அப்படின்னு வந்து சொல்றது. நடுநிலை உப்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, அசிட்டிக் சால்ட்னா என்ன, இந்த ரியாக்ஷன்ல ஸ்ட்ராங் ஆசிட் இருக்கும், வீக்கான பேஸ் இருக்கும். அதனால வந்து உருவாகிற வந்து உப்பு அமில உப்புகள் கொண்டதா இருக்கும். அதனால pH வந்து லெஸ் தென் 7. அதே மாதிரி பாருங்களேன், கார உப்புகள், பேசிக் சால்ட்னா என்ன, உருவாகிற ரியாக்ஷன்ல வந்து ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும், வீக்கான ஆசிட் இருக்கும், pH வந்து 7க்கு மேல இருக்கும். அதனால இது வந்து கார உப்புகள்னு சொல்றது. இந்த மூணுக்குமே என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, நான் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிளுமே ஞாபகத்துல வச்சுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இந்த கேள்வியில் வந்து கேட்கல, பட் இதுவுமே கேட்பாங்க. அதனாலதான் சொல்றேன். இது பாருங்க, அசிட்டிக் சால்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நியூட்ரல் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் மறந்துடாதீங்க. அதாவது NaOH என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு அது என்ன, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். HCl வந்து என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். NaOH என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்து பேஸ். இது நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், கனெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கான ஆசிடும் ஸ்ட்ராங்கான பேஸும் சேர போகும்போது உருவாகிற சால்ட் NaCl உருவாகிற சோடியம் குளோரைடு உப்பு. அந்த உப்பு என்ன இதுல இருக்குன்னா, என்ன கேரக்டர்ல இருக்குன்னா நியூட்ரல். pH வந்து என்ன, நியூட்ரல் இருக்கும். இந்த நியூட்ரல்ல இருக்கும் போது என்ன பண்ண முடியும், நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால NaCl வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ஆன்சர் த பிலோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். இதுல என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல P in pH stand for potence in German, meaning பவரா. சரி, தெரியாம இருக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க, ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன, on the pH scale we can measure pH generally from 0ல இருந்து 16. டெஃபினட்டா தப்பு, 16லாம் வராது. கண்டிப்பா என்ன 0ல இருந்து 14 தான் வந்து இந்த pHோட ஸ்கேல் இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு தெரிஞ்சா என்ன, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், போத் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, டெஃபினட்டா இது வராது. போத் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தெரியல, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இது டெஃபினட்டா வராது. அதனால ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாதான் மிச்சம் இருக்கிறது வந்து நம்மளால தொட முடியும். அதனால என்னன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். ஸோ பிஹெச் வந்து நம்ம பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணும்போது அந்த பி ஸ்டாண்ட் ஃபார் வந்து போட்டன்ஸ் சொல்லுவாங்க. அது ஜெர்மன்ல மீனிங் என்ன, பவர். அப்படியே ஸ்கூல் புக்கில் கொடுத்ததான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பிஹெச்சோட ஸ்கேல் என்ன, 0ல இருந்து 14 வரைக்கும் வரும். அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், ஆப்ஷன் ஏல தான் வரும். எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் எடுத்த ஸ்லைட் தான். அகைன் நான் சொல்றதுக்கு ரீசன் வந்து ஃபண்டமெண்டல் கிளாரிட்டியா இருங்க, கண்டிப்பா உங்களை என்ன பண்ண முடியும்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி, அஞ்சாவது கொஸ்டின் வந்து பாருங்க. ஆன்சர் த பிலோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். சரி, இதுவும் ஸ்டேட்மெண்ட் தான். என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் ப்ரிப்பேர்டு பை குளோர் ஆல்கலி ப்ராசஸ். இது இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த்ரீ ப்ராடக்ட் குளோரின் கேஸ்
ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் திஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் கிடையாது. ஆசிட் பேஸ் சால்ட்ல அந்த சால்ட் கான்செப்ட் நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது ஒரு 5 to 6 சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதுல ரொம்பவே இம்பார்ட்டன்டான சால்ட் என்னன்னா இந்த சோடியம் வந்து ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா இண்டஸ்ட்ரியில தயாரிப்பாங்க. ஏன் தயாரிக்கிறாங்கன்னா இதோட யூஸ் வந்து பாருங்க, சோப்பு, டெட்டர்ஜென்ட், ரயான் பேப்பர் தயாரிக்கலாம், ரா மெட்டீரியலா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தயாரிப்பாங்க. சரி, இதை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் வேணும் பாத்தீங்களா, அது என்னன்னா சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடை வாட்டர்ல கரைக்கும் போது என்ன கிடைக்குமா, சோடியம் ஹைட்ராக்சைடு. சும்மாலாம் கரைச்சாலாம் வந்து கிடைக்காது. என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் பண்ணுவாங்க. அதன் மூலம் என்னன்னா இந்த NaOH கிடைக்கும். அப்படி இந்த NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் போது பை ப்ராடக்டா என்ன கிடைக்கும்னா குளோரினும் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்குமா. இப்படி அந்த குளோரின் கிடைக்கிறனாலதான் என்னன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு குளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. குளோர் ஃபார் என்னன்னா குளோரின் கிடைக்குது. அதே மாதிரி NaOH கிடைக்குதா, அந்த NaOH என்ன சோடியம் ஹைட்ராக்சைடு. அந்த உருவார சோடியம் ஹைட்ராக்சைடோட pH எடுத்து பார்த்தா pH என்ன சொல்லுவாங்கன்னா 7க்கு வந்து மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. 7க்கு வந்து மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஏன்னா pHோடது வந்து 7க்கு மேல போச்சு அப்படின்னாவே என்ன, அது பேஸ். பேஸே 13, 14 கிட்ட போச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் என்ன இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து குளோர் ஆல்கலி அப்படின்னு வந்து சொல்றது. அதுதான் என்ன இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. குளோர் ஆல்கலி ப்ராசஸ் மூலம் தான் என்ன பண்ணுவோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தயாரிக்கிறாங்க. ஏன் குளோர் ஆல்கலினா, குளோர் மீன்ஸ் குளோரின், ஆல்கலி மீன்ஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. 3 ப்ராடக்ட், குளோரின், ஹைட்ரஜன், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒண்ணுமே கிடைக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போத் த ஸ்டேட்மெண்ட் ஆர் என்ன, ஸோ அதெல்லாம் ஆப்ஷன் பி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாமா? அடுத்த கேள்வி வாங்க. 6th கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுல என்ன, இதுலயும் ஸ்டேட்மெண்டா தான் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 3ல என்ன, லிட்டமஸ் சொல்யூஷன் இஸ் a purple dye which is extracted from lichen, a plant. lichen or lichen அப்படின்னு கூட சொல்லலாம். A plant belonging to the class தாலோஃபைட்டா அப்படின்னு இருக்கா. ஆக்சுவலி கெமிஸ்ட்ரி மாதிரி கொஸ்டின் போயிட்டு எதை கேட்டு வச்சிருக்காங்கன்னா பயாலஜி வந்து கேட்டு வச்சிருக்காங்க. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. There are many natural material like red cabbage leaves, turmeric, color details of some flower which indicate the presence of a acid or base in a solution. அதாவது ஒரு கரைசல்ல வந்து ஆசிடா இல்ல பேஸா பாக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தான் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெட் கேபேஜ் லீவ் தமிழ்ல என்ன சொல்லணும்னா சிவப்பு முட்டைக்கோஸ் இலைகள், மஞ்சள், சில பூக்களோட வண்ண இதழ்கள் இதை கூட வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்னு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் என்ன எது ரிலேட்டட்னா ஸ்டில் என்னன்னா அந்த pH சம்பந்தப்பட்ட கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. லிட்டுமஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேப்பர் எதுல இருந்து எடுப்பாங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. லிட்டுமஸ் பேப்பர் இது நான் ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் டீச் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது லிட்டுமஸ் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஆல்கேவும் பங்கையும் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உருவாகிறதா என்ன சொல்லுவேன்னா லைக்கன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்துலலாம் வந்து இது அட்டை ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் வந்து லைக்கன் அப்படின்னு சொல்றது. அதுல இருந்து தான் வந்து இந்த லிட்மஸ் பேப்பரை எடுப்பாங்களாம். அப்ப என்ன, அந்த லைக்கன் எதுக்கு கீழே வரும்னா டாலோபைட்டா கீழே தான் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இந்த ரெட் கேபேஜ் லீவ் தான் சொல்றாங்களா. இதுல என்னன்னா நம்ம பிஹெச் வந்து லேர்ன் பண்ணுமா, அந்த பிஹெச்சோட இண்டிகேட்டர்ல 3 வரும். நேச்சுரல், சிந்தட்டிக், ஆல்ஃபாக்ட்னு பார்த்தோமா. அந்த நேச்சுரல் இண்டிகேட்டரை நல்லா கவனிங்களேன். இங்க இருக்கு பாருங்க. ரெட் கேபேஜ் லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட், ஃப்ளவர் ஆஃப் வந்து ஹைட்ரேன்ஜா, ஃப்ளவர் ஆஃப் வந்து ஹைட்ரேன்ஜா இதையுமே என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டர்மரிக் இதெல்லாம் வச்சு சொல்லும் போது என்ன கரெக்டா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த ரெட் கேபேஜ் லீவு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா எஸ் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து நம்ம பார்த்தோம் ஸ்லைட்ல. அதனால என்ன, இதுவும் கரெக்ட் தான். 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. அதனால என்ன வரும், டி தான் வரும். இது எல்லாமே என்னன்னா ப்ராப்பரா உங்களை டீச் பண்ணி தான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி போமா. 7வது பாருங்களேன். pH ஆஃப் மில்க் ஆஃப் மெக்னீஷியா இஸ் அபவுட் இருக்குல்ல, இதுவும் என்ன pH சம்பந்தப்பட்டதாங்க. பாருங்க நிறைய கொஸ்டின் வந்து pH ரிலேட்டடா கேட்குறாங்க. அப்ப ஆசிட் பேஸ் சால்ட் நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்னா என்னன்னா இந்த pH ரிலேட்டடா இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நல்லாவே என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணிட்டு போகணும். சரி, இப்ப இந்த கேள்வியில வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்றாங்கல்ல, அது என்ன, அது pH வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து 1 by 1 பார்க்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல நான் எடுக்கும்போது என்ன பிஹெச்சோட எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்திருப்பேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து பிஹெச்சோட ரோல் பிளே பண்ணது, ஏன் நம்ம பிஹெச் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்.
அதுல ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன். என்னன்னா, நம்ம ஸ்டொமக் இருக்குல்ல, நம்ம வயித்துல வந்து என்னன்னா, இப்ப நான் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், கறி குழம்பு, அதே மாரி வந்து சப்பாத்தி, புரோட்டான்னு சொல்லி அடிச்சு உள்ள அனுப்புவோம். அது எல்லாமே செரிக்கணும்ல. செரிக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம வயித்துக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு ஆசிட் இருக்கும். அதான் வந்து HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் மாரி சொருக்கும். அதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்றது. பட் பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்மளுக்கு இன்டைஜஷன் அதாவது அஜீரணம் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்கா டைஜஷன் நடக்கல அப்படின்னா, அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம வயித்துக்குள்ள இருக்கிற இந்த HCl வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிச்சுருமா. அப்படி அதிகமா சுரக்கும்போது என்ன நம்மளுக்கு பிரச்சனை? அத தடுக்கணும். அத தடுக்கிறதுக்காக என்னன்னா, நீங்க நெறைய இந்த ஆட்லாம் பார்ப்பீங்க. அதாவது அசிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உட்காருவாங்க. டக்குன்னு ஒருத்தவங்க கொண்டு வந்து, "இந்தாங்க ஈனோ எடுங்க" அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி ஈனோ எதனால ஆயிருக்குன்னா, இந்த மாரி இந்த மில்க் ஆஃப் மிக்னியா சொல்ற வந்து ஒரு ப்ராடக்ட்னால தான். மில்க் ஆஃப் மிக்னிஷ்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமிலத்த வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னா, மில்க் ஆஃப் மெக்னீசியம்ன்னு சொல்றது. அமிலத்த ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அசிடிட்டி இன்கிரீஸ் ஆகுது. அப்ப அசிடிட்டி இன்கிரீஸ் ஆனா என்ன மீனிங்? பிஹெச்ல என்ன 0ல இருந்து 14, 7 நியூட்டன் குறைஞ்சுகிட்டே போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அது குறைஞ்சுகிட்டே போகுதுன்னு வச்சுக்கலேன். நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அப்ப நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? பேஸ் கன்டென்ட் கொண்டு வந்து குடுப்பேன். ஏன்னா பேஸ் கன்டென்ட் குடுக்கும்போது என்ன? நியூட்ரல் ஆகி 7 கிட்ட வந்துருமா. அதனால தான் வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியா என்னன்னா ஒரு பேஸ். பேஸா சொல்லும்போது என்ன 7க்கு மேல தான் அதிகமா இருக்கணும். அதனால என்ன சொல்லணும்னா, மில்க் ஆஃப் மெக்னீசியாவோட வந்து பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 10ல இருக்கும். ஏன் 10ல இருக்குன்னா நான் சொன்னேன். அது வந்து என்னன்னா ஆசிட தடுக்கணும். நியூட்ரலைஸ் பண்ணணும்னா இது பேஸா இருக்கணும். அப்பதான் ஆசிட் வந்து என்ன பண்ண முடியும்னா சேரும்போது வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அதனால இதோட இது வந்து பிஹெச் வந்து 10 இருக்கும். ஃபர்ஸ்ட் எதுக்காக சொல்றேன்னா, நான் எடுத்தோனே வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியாவோட பிஹெச் 10ன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன். 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும், மறந்து போயிரும். பட் ஒரு ஸ்டோரி மாரி சொல்லும்போது என்ன உங்களுக்கு மைண்ட்ல நின்றுக்குமா? அதனால தான். சரி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, மில்க் ஆஃப் மெக்னீசியாவோட பிஹெச் வந்துனா 10 கிட்ட இருக்கும். அதாவது நான் ஆவரேஜா சொல்றேன். 10 கிட்ட இருக்கு என்ன 10.4. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன சி தான் வரும். அவ்வளோதாங்க 7 கொஸ்டின் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் பேஸ் ரிலேட்டடா இந்த மாரி கொஸ்டின் கேட்கறாங்க, எத கேட்கறாங்க, நான் எத லேர்ன் பண்ணணும், எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லி வந்து கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு. அதாவது நான் ஜிஎஸ் டாபிக் அந்த ஃபண்டமெண்டல் ஸ்லைடு அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துமே என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் ஜிஎஸ் டாபிக் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ல வந்து அட்டாச் பண்ணிட்டேன். நம்ம ஆப்ப வந்து நீங்க வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, இதுக்கான லிங்க்மே ஆப்புக்கான லிங்க்மே கொடுக்குறேன். அது வந்து என்னன்னா ஓப்பன் பண்ணி வந்து உள்ளக்க இருக்கிற கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் என்டையர் ஜிஎஸ் டாபிக் வந்து ரூ. 440 வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். 1 இயர் வேலிடிட்டி வரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது டவுட் இருக்கு, ஒழுங்கா ஓப்பன் ஆகல, இல்ல கிளாஸ் பிடிஎஃப் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா கூட 7871385142 இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க டெக்ஸ்ட் பண்ணி வந்து கேட்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னன்னா இந்த நம்பர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏதாவது டவுட்னா கூட வந்து என்னன்னா நீங்க நோட் பண்ணிட்டு வந்து கேட்கலாம். தாராளமா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.